ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமாங்க. இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. அந்த 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சும் போது ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலே மேலே ஆடை இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ காட்டன் துணியில் அதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இறுக்கி தண்ணி இல்லாமல் பிரிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பிளேட்டில். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜீரா ரெடியாக இருங்க. இப்போ எடுத்து வச்ச அந்த பன்னீரை ஒரு கையாலேயே நல்லா அழுத்தி இறுக்கமாக ரொம்ப அழுத்தி தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாலாக ஒரு உருண்டை ஷேப்பில் எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையுமே. இப்போது எடுத்து வச்சது எல்லாத்தையும் ஜீராவில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க, ரெஸ்ட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நாம் செஞ்ச ரசகுல்லா ரெடிங்க. இது ரொம்ப ஜூஸியான ரசகுல்லா. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.